ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிமெயில் அக்கௌண்ட் நம்மளோட மொபைலில் எப்படி ப்ராப்பராக எப்படி கிரியேட் பண்ணுறது டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எப்படி நம்மளோட பிஸ்னஸ்க்காகட்டும் இல்லை நம்மளோட பர்சனல் யூஸ்க்காகட்டும் எப்படி அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட்டை நம்மளோட மொபைலே ப்ராப்பராக கிரியேட் பண்ணுறது டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பைனாக பார்க்கலாம். ஸோ இது கிரியேட் பண்ணுறதுக்கு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. உங்களோட அதாவது சில டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். அந்த உங்களோட ஃபோன் நம்பர் இருந்தாலே போதும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி மொபைலில் கிரியேட் பண்ணது டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அந்த ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட மொபைலில் கூகுளில் போயிட்டு ஜிமெயிலில் போயிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அதாவது சைன்இன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் யூஸ்க்காக கிரியேட் பண்ணுறீங்களா, இல்லை செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ உங்களோட பர்சனல் யூஸ்க்காக நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு என்ன நேம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் என்டர் பண்ணாலே போதும். ஸோ உங்களோட நேம் என்டர் பண்ணாலும் உங்களோட நேம் தான் பார்த்தீங்கன்னா ஜிமெயிலில் ஷோ ஆகும். ஸோ இல்லை நீங்கள் ஜிமெயிலில் வேறு நேம் ஏதாவது ஷோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் நேமை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் பாக்ஸ் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாக்ஸ்லேயும் உங்களோட நேம் இல்லைனா ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய நேமை ஃபஸ்ட் பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஃபஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேட்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணி மந்த்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இயரை நீங்கள் எந்த இயர் பர்த் ஆனீங்களோ அந்த இயரை நீங்கள் அதாவது என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணி முடிச்சுட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஜிமெயில் ஐடி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த நேம் கொடுத்ததுனால எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் காட்டும். இந்த ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்தால், அதாவது இந்த நேம் தான் உங்களுக்கு ஜிமெயில் ஐடியாக வரணும்னு ஓகேவா இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி கீழே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் நீங்கள் ஒரு நேம் நினச்சிருந்தீங்க பட் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வேற ஒரு நேம் வந்துருச்சு அப்படின்னா கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில்னு சொல்லிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதாவது நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது நேம் ஷோ ஆகிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிங்கன்னா அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அந்த நேம் அவைலபிளாக இருந்துச்சுன்னா இப்போ navatech@gmail.com அப்படிங்கிறது வரணும்னு நான் நினச்சேன்னா கிரியேட் நியூ கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நேம் என்டர் பண்ணி அவைலபிளாக இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அவைலபிளாக இல்லைனா நீங்கள் நம்பர்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை செகண்ட் ஆப்ஷன் இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஸோ இதில் கிரியேட்டஸ்ட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஜிமெயிலுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 6 லெட்டர் மினிமம் இருக்கணும். ஸோ மினிமம் 6 லெட்டர் அதாவது நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் SIMன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட அக்கௌண்ட் ஷோ ஆகும். அந்த அக்கௌண்ட்டுக்கு போய் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் நெக்ஸ்ட் பேஜில். ஸோ அந்த ப்ளூ கலர் ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்களும் கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் ஆகி முடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வித்தின் 3 மினிட்ஸ்க்குள்ள உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம்.